20 வருஷமா காதலிச்ச ஒருத்தருக்கு துரோகம் செஞ்ச ஒரு பொண்ணை பத்தி நம்ம பார்க்கலாம். நினைச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த உலகத்துல அவங்களோட பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சும் கண்ணு தெரியாம போறது அவரோட வேல்யூவே உங்களுக்கு தெரியலன்னு தான் இருக்கும். அந்த பொண்ணோட இயல்பு வாழ்க்கையில இருந்து வெளியில போகுது. ஒரு 20 வயசுல 25 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணுமோ அதை இது 35 வயசுல பண்ணும். இந்த தருணத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. என்ன வார் ஸ்டார்ட் ஆகுது, அந்த வாரை யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா இந்த பொண்ணு தான். அவரோட மனநிலை எப்படி மாறுதுன்னா, ஒரு 10 யானை பிளிர்னா எப்படி இருக்கும் அந்த சத்தம் அவர் மனசுக்குள்ள இருக்கு. இந்த அம்மா அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய துரோகம் பண்றதுக்கு துணிஞ்சிருச்சுன்னா இதை யார் மாற்ற முடியும்? இந்த மாதிரி தரங்கட்டு தடமாறி போறவங்களால அவங்கள நம்பி வந்த மொத்த குடும்பமும் கேள்விக்குரிய மாதிரி. இந்த மெசேஜை ஒரு அவேர்னஸ் மெசேஜா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் முடிஞ்சா இந்த மெசேஜை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஆண் எதுல வேணாலும் தோத்துடலாம், ஆனா அவன் வாழ்க்கையில தோத்துட்டானா அவனோட சமநிலை தவறி அவன் என்ன செய்யறான்றது அவனுக்கே புரியாம, அதுவும் காதலிச்ச பொண்ணு அவனை வேணான்னு சொன்னா அது அதோட பெரிய கொடுமையா இருக்கும். 20 வருஷமா காதலிச்ச ஒருத்தருக்கு துரோகம் செஞ்ச ஒரு பொண்ணை பத்தி, 20 வருஷமா உருகி காதல் பண்ண ஒரு கணவனை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த 6 வருஷம் எப்பயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ஒரே கிளாஸ் இல்ல, ஆப்போனன்ட் கிளாஸ். 2 பேரும் இளங்காதல் ஜோடிகள். எங்கெங்கெல்லாம் ரெக்க விரிச்சு பறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பறந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு காதல் ஜோடி கிடையவே கிடையாது. ஏன்னா நான் அவர்கிட்ட பேசினதை வச்சு சொல்றேன். கல்லூரி பருவம் முடிஞ்சு அவங்கவுங்க வேலைக்கு போக ரெடி ஆகிறாங்க. அப்ப இவருக்கு சரியான வேலையும் கிடைக்கல, அந்த பொண்ணுக்கும் வேலை கிடைக்கல. இந்த டயத்துல அந்த பொண்ணுக்கு வீட்டுல திருமணம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு போய் நான் இந்த பையனை நான் விரும்புறேன் அப்படின்னு தைரியமா சொல்லியிருக்கு. அப்ப அவங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாரும் எதிர்த்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட கூடாது அப்படின்னு போராடுறாங்க. சோ அதை தாண்டி இந்த பொண்ணு அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஸ்டப்பன் பண்றாங்க. ஒரே ஒரு ரீசன், இவருக்கு வேலை இல்லை. சோ அந்த ரீசனை உடைச்சிட்டா இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குது. அவர் நல்லா சம்பாதிச்சா நாங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பெற்றவங்க சொல்றாங்க. சோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த பையன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இருக்கிறதுலேயே ஒரு யூனிக்கான வேலையை செலக்ட் பண்றாரு. ஒரே வருஷத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல போறாரு. 5வது வருஷம் அவங்க கல்யாணம் 2 பேர் வீட்டாரோட சம்மதத்தோட நடக்குது. நினைச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த உலகத்துல அவங்களோட பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. சோ அதுபடி பார்த்தா இவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பி. அவங்களுக்கு தேவையான பணமும் அவங்களுக்கு வருது. இந்த பொண்ணு அந்த பையனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுது. அந்த பையனும் இந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. இவங்க காதல் ரொம்ப மலர்ந்து அருமையா போகுது. இதுல இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறகுது. அந்த பெண் குழந்தையோட இவங்க 2 பேரோட குடும்பம் நல்லபடியா ஸ்மூத்தா போகுது. சோ இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னா, தன்னோட கணவர் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு, நம்மளும் அவருக்கு உதவியா இருந்தோம் அப்படின்னா பினான்சியலா இன்னும் நம்ம ரொம்ப ஹைஃபையா வரலாம், நம்மளோட கிராஃப்ட் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற எண்ணம் அந்த பொண்ணுக்கு வருது. ஸோ அதுபடி அந்த பொண்ணு வேலை தேட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்குது. ஸோ அந்த கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே கை நிறைய நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நீ வந்து வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இல்லை, உன்னோட சுமையை நானும் சுமக்க ஆசைப்படுறேன், உன்னை மட்டும் சுமக்க விரும்புல அப்படிங்குது. இவங்க 2 பேரோட சமரச பேச்சில் ஒத்துக்கிட்டு தான் இந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிக்குது. இந்த வேலைக்கு போன இடத்துலையும் இந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியன்ட் தான். ஸோ இது கிராஜுவலாக போய்கிட்டே இருக்கு. ஒரு 12 வருஷம் முடியுது. இவ்வளோ வருஷத்துல இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் வந்தது கிடையாது. சின்ன சண்டைகள் எல்லா குடும்பத்திலையும் வர்றது தான். அது மாதிரி தான் இவங்களோட சண்டையும் போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த தருணத்துலலாம் என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. என்ன வார் ஸ்டார்ட் ஆகுது, அந்த வாரை யார் ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா இந்த பொண்ணு தான். என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அடுக்கடுக்கா இந்த கணவர் மேல குற்றங்களை சுமத்த ஆரம்பிக்கிறாங்க. சின்னதா என்ன சொல்றாங்கன்னா, நீ வேலைன்னு வேலையில தான் இருக்க, வீட்டுல உனக்கு கவனம் இல்லை, பிள்ளைங்க மேல கவனம் இல்லை, எங்களை எங்கேயும் வெளியில கூட்டு போக மாட்டேன்ற, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற. இதோட மிட் அண்ட் எப்படி போகுது அப்படின்னா, இவங்களோட இன்டிமேசி ஏரியாவும் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை அரங்கிக்கிட்டே இருக்கு. இந்த டயத்துல இவர் என்ன செய்யன்னு தெரியாம அவர் ஃப்ரெண்டுகிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இதை வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமா பாரு, அவங்க ரொம்ப கிளியரா பார்த்து தருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. இவருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, இவருக்கு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்குன்னா, தன்னோட குடும்ப விஷயம், அது தன்னோட மனைவி, அது சாதாரண மனைவி இல்லை, உயிருக்கு உயிரா காதலிச்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனைவி. எல்லாருக்கும் தன்னோட மனைவின்றது கிட்டத்தட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த டயத்துல இதை போய் 3வது மனுஷன், கிட்டத்தட்ட ஏஜென்ட் கொடுத்தா 3வது மனுஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணணுமா, தேவையில்லை, நம்மளே பார்த்தலாம் அப்படின்னு அவரோட வில் பவர்லேயே ஓட ஆரம்பிக்கிறாரு.
அந்த பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு பார்த்தா சரியாகிற மாதிரியே இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே தான் போகுது. அந்த பொண்ணோட ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் பயங்கர சேஞ்சஸ் நடக்குது. சொல்லாமல் போகிறது, அந்த சண்டே ஆனாலும் லேட்டாக வர்றது, அது மட்டும் இல்லாமல் பயங்கர மேக்கப் போடுறது, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து வெரி ஹையாக போடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணோட இயல்பு வாழ்க்கையிலேருந்து வெளியில் போகுது. ஒரு 20 வயசுல 25 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணுமோ அதை இது வந்து 35 வயசுல பண்ணுது. ஸோ இதை பார்த்து இவர் ரொம்ப பயமாறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்மளை வந்து தொடர்பு கொள்றாரு. ஸோ நம்ம என்ன செஞ்சோன்றதை நான் விரிவாக சொல்ல விரும்பல. ஏன்னா அது ஒரு ஹிட்டனா இருந்தால் தான் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும். ஸோ நம்ம இவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு நிறையா ஃபர்ஸ்ட் ப்ரீஃபிங் தரும். என்ன தரோம்னா, இந்த அசைன்மெண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன வேணாலும் இருக்கலாம். உங்கள் மிஸ்ஸஸ் நார்மலாகவே இருக்கலாம். இந்த சொசைட்டி பார்த்து சொசைட்டியில் நம்மளும் ஒரு பெரிய ஆளாக வரணும், நம்மளும் மாடர்னாக இருக்கணும், அந்த ரேஞ்சில் இது மாறி இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் டைவர்ஷன் இருக்கலாம். உங்களை விட்டுட்டு வேற யாராவது ஒரு சோல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஈர்ப்புல இது மாதிரி நடக்கலாம். இது ரெண்டு எது வேணாலும் நடக்கலாம். இதுல முதல் லெவல்ல நடந்தா அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது லெவலா இருந்தா அது உங்களுக்கு பெரிய அளவுல மனநிலை பாதிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, இவங்க கூட வாழ்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அசைன்மெண்ட் எடுப்போம் நம்ம சொல்றோம். அவரும் சரி சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு. என்ன விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா, என்னோட மனைவி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் அப்படி இருந்தாலும் என்னோட மனைவியை என்னால் சரி பண்ண முடியும். ஏன்னா 20 வருஷம் நான் அவளை கைட் பண்ணியிருக்கேன். அதனால அப்படி பிரச்சனை இருந்தாலும் என்னால் சரி பண்ண முடியும்னு சொன்னாரு. அது பர்சனலா எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன் அப்படின்னா, ஸோ அந்த விஷயத்துல இவர் ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தாரு. என்ன ஆனாலும் அவங்க கூட நான் வாழ்வேன் இருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியா இருந்துச்சு. அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து 1 மாசத்துல அவருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட தலைகீழான ரிசல்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு அவர் வேலை செய்யற இடத்துல உள்ள ஒருத்தரோட தொடர்பு இருக்கு. ஸோ அதுக்குள்ள எல்லா ப்ரூஃபையும் நம்ம வந்து அவருக்கு முன்னாடி காட்டுறோம். அவருக்கு நடந்தது எல்லாமே அவருக்கு சிங்க் ஆகும். அவரால் பிலீவ் பண்ண முடிஞ்சு இது நடந்ததெல்லாம் உண்மைதான். தன்னோட மனைவி சரியில்லை அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி மாறுன்றத நான் ரொம்ப கூர்மையாக கவனிச்சேன். அவரோட மனநிலை எப்படி மாறுதுன்னா, ஒரு 10 யானை பிளிர்னா எப்படி இருக்கும் அந்த சத்தம் அவர் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த 10 யானை ஊமையா இருந்துச்சுன்னா அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும், அது அப்படி இருந்தது. அவரை நம்ம அமைதிப்படுத்தணுன்றதுக்காண்டி அவருக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். வேலை செய்யற இடத்துல உள்ள கொலிக்க எப்படி பார்க்கணும், வேலை செய்யற இடம்னு ஒன்று வந்தாலே நம்மளுக்கு கொடுத்த வேலையை வெற்றிகரமா பார்த்து அதுல நல்ல பேர் எடுத்துட்டு அதுல வர்ற வருமானத்துல நம்ம குடும்பத்தை நடத்தணும். இதுதான் ஒரு கோர் பாயிண்ட். இந்த கோர் பாயிண்ட் அந்த அம்மாவுக்கு புரியல. ஆப்போசிட் ஜெண்டர் யார்கிட்ட வேணாலும் இன்டிமேஷன்ல இருக்கலாம் இந்த உலகத்துல. ஒரு ஆண் ஒரு பெண்ணு கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு பெண் ஒரு ஆண் கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா நம்ம தமிழ் பண்பாடு எப்படி இருக்குன்னா, அப்பா, அண்ணன், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், வேலை செய்யற இடத்துல எம்டி, மேனேஜரு, கொலிக்ஸ், நெய்பர்ஸ், அது மாதிரி அவங்களுக்கு தனித்தனி டைட்டில் இருக்கு. இந்த மாதிரி டைட்டில் இருக்கிற ஆப்போசிட் ஜெண்டர் கூட எவ்வளவு லிமிட்ல பழகணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டிமேசி யார் கூட இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியும். இந்த வரையறை தெரியாத இந்த பொண்ணால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இவரை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணி பக்காவா கிளியர் பண்றோம். இப்படி ஒரு சூழல் இருக்க அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவுக்கு யாரு சப்ளிமெண்டரி அவரை அட்ரஸ் பண்ணி அவரை லீகலா நம்ம ஒரு சேலஞ்ச் பண்றோம். அது செட்டில்டு ஆகுது. அதுக்கு மேல இந்த பொண்ணும் இந்த தப்பு செய்யாது அப்படின்னு நம்பி விட்டுரும். எப்பயுமே சேடான ஃபேஸ்ல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவரு நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சேடா இருக்காங்க சார் அப்படின்னா, உங்க மனைவி மென்டலாவும் அவர் கூட அட்டாச் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால ரெஸ்கியூ பண்றதுக்கு மினிமம் 3 to 5 months ஆகும் அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அகைன் இவங்க திருப்பி பர்ஃப்யூம் போட, லிப்ஸ்டிக் அடிக்க, அகைன் வந்து கொஞ்சம் மாடல் ட்ரெஸ் போடன்னு போறாங்க. அப்புறம் திருப்பி ரீகனெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்றத திருப்பி நம்ம மானிட்டரிங் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே வருது. 6 months முன்னாடி இவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு காதலன், ஒரு கணவன் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் இங்க வந்து என்னால இதை டாலரேட் பண்ண முடியல, ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா மாறுது. அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட இந்த பொண்ணு என்னென்னலாம் இவரை பத்தி ரிமார்க்கு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லியிருக்குன்னா, இவர் சரியாவே குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, பாப்பா கவனிக்கிறது இல்லை, என்ன கவனிக்கிறது இல்லை, அவர் இஷ்டத்துக்கு வேலைன்னே தெரியுறாரு, இவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க அப்பா அம்மாவை டோட்டலா இவர் பக்கம் டைரக்ஷன் திருப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் இந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு அவரை கண்ணா பின்னான்னு வசப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இதனால ஒரு பெரிய பிரளயமே நடந்துட்டு இருக்கு சார் வீட்டுல அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், சிம்பிளா அவங்களை வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வேலைக்கு போகும்போது எனக்கு வேலைக்கு பிடிக்காம தான் போனேன், ஆனா நான் இப்போ ஹையர் அண்ட் போஸ்டிங்ல இருக்கேன், என்னால விட்டுட்டு வர முடியாது, நான் வேலைக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன புரியல அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஷயத்த ஒண்ணுமே இல்லாம மூடி மறைச்சு திருப்பி அந்த ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஏதோ கூட தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணா இந்த லைஃபை யார் காப்பாற்ற முடியும்? இந்த அம்மாவுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது.
கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு கூடு கட்டி வச்சு அந்த கூடை போட்டு உடைச்சிட்டு இனிமே ஒரு புது கூடு கட்ட முடியும் அப்படின்னு அது நினைக்குது. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ரெண்டாவது, இந்த அம்மாவை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணார்ல, அவர் இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கும் இன்னொருத்தோட மனைவின்னு தெரிஞ்சு வக்கர புத்தியால இந்த அம்மாட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இந்த அம்மாவை தன் வசம் இழுத்த ஒரு தெரு வித்தியாசம் இல்லையா? இது புரிஞ்சாலே இந்த பொண்ணுக்கு ரொம்ப புரியும். ஏன்னா இந்த மனுஷன் இதுக்கு மேல இறங்கி போகவே முடியாது. இந்த அம்மா என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சும் பொறுத்துக்கிட்டு, என் மனைவி நான் காதல் பண்ணிட்டேன், என் பொண்ணு இருக்கு, நான் இது கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ண ஒருத்தரை இந்த அம்மா அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய துரோகம் பண்றதுக்கு துணிஞ்சிருச்சுன்னா இதை யார் மாற்ற முடியும்? இதுக்கு யார் காரணமாகும்? இந்த சொசைட்டில வேலைக்கு பெண்கள் போறது தப்பு கிடையாது. ஆனா வேலைக்கு போற இடத்துல இந்த மாதிரி வக்ரமான ஆள்கிட்ட போய் மாட்டி மொத்த குடும்பத்தையும் சீரழிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இவர் சம்பாதிச்ச எல்லாத்துலயும் முதல்ல இந்த அம்மாவை தான் பாத்துக்கிறாரு. இந்த அம்மாவை தான் தெய்வமா வச்சிருக்காரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சும் கண்ணு தெரியாம போறது அவரோட வேல்யூவே உங்களுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இவங்க 2 பேர் பிரச்சனைக்கு நடுவுல அந்த பெண் குழந்தை படாதபாடு பட போகுது. இதெல்லாம் மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சு இந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுச்சுன்னா இந்த லைஃப் ரொம்ப சேஃபா இருக்கும். வாழ்க்கைன்றது ஒரு வரம் மாதிரி. அந்த வரம் கடவுள் கொடுக்கும் போது அதை பத்திரமா பிடிச்சிட்டு வழி நடத்துற எல்லாரும் தன்னோட கடைசி காலத்துல தன்னோட துணையோட இன்பமா சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மாதிரி தரங்கட்டு தடமாறி போறவங்களால அவங்கள நம்பி வந்த மொத்த குடும்பமும் கேள்விக்குரிய மாறிடும். இந்த மெசேஜை ஒரு அவேர்னஸ் மெசேஜா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் முடிஞ்சா இந்த மெசேஜை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வேலை செய்யற இடத்துல அடுத்தவங்க மனைவின்னு தெரியாம அவங்க மேல ஆசை வைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனால அவங்களோட செக்ஸ் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி யாரோட வாழ்க்கையும் கெட்டு போகாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் வாட்சிங்.